இது ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான சிக்கன் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது வந்து டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி ஸ்பைசி அண்டு டேஸ்டியான சிக்கன் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து மசாலா ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரியாணி இலை எடுத்து அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து இது பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து கிராம்பு வந்து ஒரு 5-6 பீஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கு பக்கத்தில் எடுத்துருக்கிறது நட்சத்திர சோம்பு வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேங்க. பட்டை வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேங்க. அடுத்து வந்து சோம்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்து பவுடர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வறுக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேங்க. கடாய் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம காமிச்ச எல்லா பொருளையுமே போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸோ வறுத்து பவுடர் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, கருக விடாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கரம் மசாலா வந்து பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த பிரியாணி சாமான் எல்லாத்தையும் விட்டுட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு இந்த 3 மட்டும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். சிக்கன் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோன்னே சோம்பு போட்டுடலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி இலை வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுருக்கோம். சின்ன பீஸ் வந்து பட்டை போட்டிருக்கோங்க. அதோட கிராம்பு வந்து ஒரு 4 பீஸ் வந்து போட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டுருக்கோம். ஸோ கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து இதில் வந்து நான் என்னென்னா ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதாவது வெங்காயம் போடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். இன்னொன்று நமக்கு வந்து கிரேவி அந்த டெக்ஸ்டர் வந்து கரெக்டாக கிடைக்குங்க, அதுக்காகங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அதை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுடலாம். ஸோ இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதை வந்து நான் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம வாஷ் பண்ண சிக்கனை வந்து இப்போ போட்டுடலாம். இதை வந்து நல்லா அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த மசாலாவோடு இருக்கிற மணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்காக வந்து 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போடலாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம மிளகு ஜீரகம் வந்து பவுடர் பண்ணி போடுறோம், அதனால் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலா வந்து நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து பரட்டி விடலாங்க. 5 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்ச இந்த பிரியாணி மசாலா ஐட்டம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம போட்டுடலாம். இதோட வந்து மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சி போடுறோங்க. ஸோ இப்படி போடும்போது வந்து என்னென்னா நமக்கு வந்து இப்படி செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இதையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் மசாலாலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். தண்ணி வந்து 1 கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு ஊற்றுங்க. ஸோ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. வேகட்டும். இப்போ நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் இதுவாகி நல்லா வந்து சிக்கன் வந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம சைடில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றும் போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வருங்க நமக்கு. ஸோ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாங்க. அப்பப்போ வந்து நீங்கள் வந்து சைடில் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றிச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்காக வந்து லோ ஃப்ளேமில் போட்டு சிம்மில் போட்டுடலாங்க நம்ம. ஸோ அப்பப்போ கிளறிக்கோங்க. நமக்கு சூப்பரான சிக்கன் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஸ்பைஸியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து கரம் மசாலா வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுனால வந்து ஃப்ளேவர் வந்து நமக்கு சூப்பராக இருக்குங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.